வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் இது 13ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் மூலம் காலை 11 மணி 4 நிமிடம் வரை, அதன்பின் பூராடம், திதி தேய்பிறை, திருதியை மாலை 6 மணி 32 நிமிடம் வரை, அதன்பின் சதுர்த்தி. யோகம் அமிர்த சித்த யோகங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய முக்கியத்துவம். இன்று சங்கடஹர சதுர்த்தி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள்: காலை 7 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு; கன்னியில் கேது; தனுசில் சந்திரன்; கும்பத்தில் சனி; மீனத்தில் செவ்வாய், ராகு. இன்றைய முக்கியத்துவம், இன்றைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்திக்கு மாலை நேரத்தில் விநாயகரை தரிசிக்க வேண்டும். உங்கள் சங்கடங்கள் தீரும். மாலை நேரத்தில், சந்திரோதய நேரத்தில் ஒரு நட்சத்திர தீபாராதனை காட்டுவாங்க. அந்த நேரத்தில் விநாயகரை தரிசித்து அருகம்புல் கொடுத்து சிறுகாய் முடிந்தால் போட்டு 21 முறை வலம் வந்தால் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீரும். இது நம்ம நிறைய பேருக்கு இதை பரிகாரமாக சொல்லி வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. பொதுவாக ஜாதகத்தில் கேது தசை வரும்போது படாத பாடுபடுத்தும், பிரச்சனை நிறையா வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த மாதிரி சங்கடஹர சதுர்த்தி அப்போது விநாயகரை 21 முறை வலம் வந்து ஒரு சதுர்காய் போட்டு அருகம்புல் மாலை போட்டு வணங்கி வந்தால் பெரிய அளவில் அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கிர தசை அவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். இன்று சங்கடஹர சதுர்த்தி, விநாயகரை வழிபடுவது சிறப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 3 சுபகிரகங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில், 5க்குடைய கிரகமான சூரியனும் 2ஆம் இடத்தில். இது ஒரு பெரிய சிறப்பான யோகம். 3 சுபகிரகங்களும் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இது மாதிரி விஷயங்கள் உயரும். நிறைய பண வருமானம் வரும், தன வருவாய் வரும். உங்களுடைய வாக்கு பலிக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் இது. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். சந்திராஷ்டமம் இருந்தபோதும் உங்கள் ராசிக்குள் சுபகிரகங்கள் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பான யோகமே. இன்றைக்கி தன வருவாய் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 4 கிரகங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில் சந்திர பகவான். சந்திரன் 2க்குடைய கிரகம். நண்பர்கள், உறவினர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவர்களுக்கு ஏதோ ஒரு செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய நாள். கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மறைமுகமாக தொந்தரவு கொடுத்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள். 11ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, புதன் என்று 4 கிரகங்கள். இது ஒரு சிறப்பான யோகம். இந்த மாதிரி நேரத்தில் தான் வருவாய் அதிகரிக்கும், தன லாபங்கள் அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதி நிலவும். இந்த நாள் சிறப்பான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான், 8ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு, 5ஆம் இடத்தில் சந்திரன், 2ஆம் இடத்தில் கேது. பண வரவும் செலவுகளும் நிறைந்த நாளாக இருக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கான சில யுத்திகளை கையாண்டு அதற்கான சில
செலவுகளையும் மேற்கொள்வீர்கள். சில நல்ல ஐடியாஸ்லாம் வரும். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணால் சில விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான நல்ல திட்டங்களை தீட்டி அதற்கான செலவுகளும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நிம்மதியான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பு. புத பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது என்பது சிறப்பு. 9க்குடைய கிரகமான சுக்கிரன் அவருடன் இருப்பது சிறப்பு. லாபாதிபதி கேந்திரம் அப்படிங்கிற 4ஆம் இடத்தில் இருப்பதும் ஒரு விதத்தில் நன்மைக்குரிய கிரக அமைப்பு. இன்றைக்கி எடுத்த காரியங்கள் எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாய் வழி உறவுகள் அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். ஒரு எதிர்பாராத சில திருப்பு முனை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இன்றைக்கி ஏதோ ஒரு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் அடிக்க போது. இன்றைக்கி நாள் நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி குரு, புதன், சூரியன் என்று 4 கிரகங்கள் 8ஆம் இடத்துல. சில நேரங்களில் 8ஆம் இடத்தில் சில கிரகங்கள் சேரும்போது நன்மை நடக்கும். 8ஆம் இடம் என்பது ஒரு விதத்தில் பண பலத்தை கொடுக்கும், பண வரவை கொடுக்கும். இந்த 4 கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்து 3ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது சில பயணங்கள் ஏற்படும். பயணத்தால் நன்மையும் ஏற்படும், பண வரவும் உண்டு. இன்றைக்கி குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். தன லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். 10க்குடைய சூரியன் 7ஆம் இடத்தில், பாக்யாதிபதி 2ஆம் இடத்தில், 4க்குடையவர் ஆட்சி, ராசி அதிபதி 5ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன், புதன். பிரமாதமான கிரக அமைப்பு. இது போன்ற அமைப்புலாம் எப்போ வரும் எப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. 12 வருஷம் 20 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிரக அமைப்பு வரலாம். 11ஆம் இடத்தில் கேது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் நடக்கும். உங்களுடைய வயது, தகுதி, இருக்கும் இடம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நன்மைகள் நடக்கும். கொஞ்சம் முயற்சி செய்யணும். முயற்சி பெரிய அளவில் வெற்றியே கிடைக்கும். இன்றைக்கி சங்கடஹர சதுர்த்தி. விநாயகர் வணங்கி எந்த காரியத்தை வேணாலும் ஆரம்பிங்க. அதில் உங்களுக்கு ஃபுல் சக்ஸஸ். தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை சந்திக்கலாம். இல்லைனா வயிற்றுக்கு ஒவ்வாமையான உணவுகளை சாப்பிட நேரிடலாம். அதனால் வயிறு தொடர்பான வியாதிகள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமாக இருந்தால் இந்த நாள் சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் இருப்பது என்பது மிகப்பெரிய யோகம். இப்போது கண்டிப்பாக வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல வேலை வந்தாச்சு. அதே மாதிரி இளம் வயது தம்பதியருக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இரட்டை குழந்தை பெறுவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. திருமணமான இளம் வயது தம்பதியருக்கு இரட்டை குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது காரு அல்லது பைக் இந்த மாதிரி ஏதோ ஒரு வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ஏதாவது பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதுசாக வாங்குவீங்க. அதுவும் காஸ்ட்லியான வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வீடை ரெனோவேட் பண்ணி புதுசாக கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடா வாகனமா அப்படின்னா வாகன யோகமே இப்போ சிறப்பாக இருக்குது. இந்த நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். உங்கள் ராசிக்கு 2க்குடைய கிரகம் செவ்வாய், 9க்குடைய கிரகம் செவ்வாய், 2 9க்குடையவர் ராசியில் அமர்ந்து ராசிக்கு 3ஆம் இடத்தில் சில கிரகங்கள். இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு தான். உங்கள் ராசிக்கு 5க்குடைய கிரகம் 10ஆம் இடம், அதாவது திரிகோணாதிபதி ஆக இருக்கக்கூடியவர் சந்திரன். அவர் கேந்திரத்தில் வரும்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பவர்கள். உங்களால் அவர்களுக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் கிட்டும். உங்களுக்கும் இப்போ வேலைவாய்ப்பு அதாவது வேலைவாய்ப்பு அப்படின்னா ஜென்ரலாக வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. நிறைய பேருக்கு ஒரு நிரந்தர வேலை இல்லை, எப்போ வேலை போகுமோன்ற பயத்திலே இருப்பாங்க. அந்த பயம் விலகி இப்போ உங்களுக்கு ஒரு நிரந்தர வருவாய், நிரந்தர வேலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வர சூழ்நிலை உண்டு. இந்த நாள் நல்ல நாள். இன்று மாலை விநாயகரை வழிபடுவது மேலும் சிறப்பு.